بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون. நன்றி. இன்ஷா அல்லாஹ் இந்த அழைப்பு பணியின் மூலமாக அதை நிறைவேற்றுவோம் என்கின்ற உறுதியோடு தொடர்ந்து எங்களோடு பயணிக்கும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். சகோதரர் சிபிச்சந்தர் அவர்களுடைய உரையிலே இந்துத்துவம் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டதை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள். இந்துத்துவம் என்பது வேறு, இந்துக்கள் என்பவர்கள் வேறு. இதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற எந்த இந்துக்களும் முஸ்லீம்களுக்கு எதிரிகள் அல்ல, உண்மையிலேயே நண்பர்கள். இந்த மண் மற்ற மாநிலங்களை விட பண்படுத்தப்பட்ட ஒரு மண். அப்படிப்பட்ட இந்த மண்ணிலே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரு தாய் மக்களாக தொப்புள் கொடி உறவுகளாக இங்கே வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்துத்துவம் என்பது வேறு, இந்துக்கள் என்பது வேறு. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், காந்தி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இந்து. மரணிக்கும் போது கூட தன் நெஞ்சிலே குண்டு வாய்ந்த போது நேரத்திலும் ஹேராம் என்று சொல்லி மரணித்த ஒரு உண்மையான இந்து. ஆனால் அவரை கொன்ற கோட்ஸே இந்துத்துவ தீவிரவாதி. இதுதான் இந்துத்துவத்துக்கும் இந்துக்களுக்கும் உள்ள வித்தியாசம். காந்தி இந்து, கோட்ஸே இந்துத்துவா. இப்படி பிரித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே இங்கே இருக்கின்ற மக்கள், பொதுவான மக்கள் இஸ்லாத்தை நேசிக்கிறார்கள், அதன் உயரிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள். முஸ்லீம்களோடு மிக நெருக்கமாக அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சான்களாக பழகுகின்ற அந்த பாங்கு இன்றைக்கும் இந்த மண்ணிலே இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த மண் பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண்ணாக திகழ்கின்றது. ஆக அந்த அடிப்படையில இந்துத்துவத்தையும் இந்துக்களையும் வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய நிலையில ஒரு காலச்சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எந்த நண்பரையும் நாம் எதிரியாக்கிவிடக் கூடாது என்கின்ற அந்த ஒரு அடிப்படையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அழைப்பு பணியின் மூலமாக அவர்களுடைய உள்ளங்களை வென்றெடுக்கலாம். இன்றைக்கு நாம் செய்திருக்கின்ற இந்த வேலையே அதற்கான வேலைதான். இந்த உலகத்திலே எல்லோருக்கும் ஒரு மொழி இருக்கிறது. அதை போன்று இந்த எல்லா மொழிகளுக்கும் இறைவன் தன்னுடைய தூதுத்துவத்தை கொண்டு சேர்த்ததாக சொல்கின்றான். ஆனால் இங்கே நாம் வாழுகின்ற இந்த சென்னையிலே மட்டும் சுமார் 40,000 மக்கள் ஒரு ஊமை பாஷை என்று சொல்கின்ற அந்த மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், சைகை மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்கின்ற அடிப்படையிலே தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாளையும் நடைபெற இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தலைப்புகளே அப்படிதான் வச்சிருக்கோம். சமத்துவம் தந்த சன்மார்க்கம், அடுத்தது என்னது, அண்ணலார் போற்றும் அரசியல் நெறிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாற்றை புரட்டிய இஸ்லாம், அப்படிங்கிற வரலாற்றை மாற்றிய இஸ்லாம், எல்லாமே தாவா சப்ஜெக்ட்ல தான் வந்திருக்கும். சரிங்களா? இப்ப அடுத்ததாக அந்த அடிப்படையில் நம்முடைய இலியாஸ் ரியாஜி அவர்கள் அண்ணலாரின் அரசியல் நெறிகள் என்கின்ற தலைப்பிலே நமக்கு மத்தியிலே உரையாற்ற இருக்கிறார். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு அரசியல் என்பது பாழ்பட்டு நிற்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அரசியல் என்றாலே அது புகழ்ச்சி அரசியல், அரசியல் என்றாலே அது காலில் விழும் கலாச்சாரத்தை கொண்டது, அரசியல் என்றாலே அது கோடிகளுக்கு சொந்தமான ஒரு அரசியல். சாதாரண ஏழை மக்களால் எல்லாம் இந்த அரசியலை செய்ய முடியாது என்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஊழலும் லஞ்சமும் தான் அரசியலின் இலக்கணங்களாக இருந்து கொண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்திலே அந்த ஒப்பற்ற ஒரு அரசியல் தலைவரினுடைய ஆளுமையை நாம் இங்கே எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். ஆகையினால் அன்னலாரின் அரசியல் நெறிகள் என்கின்ற தலைப்பிலே அழகிய உரையாற்ற மௌலவி இலியாஸ் ரியாஜி அவர்களை இங்கே மேடைக்களை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ இமாமில் முத்தகீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு முறை திருத்தும் போதும் அதை இயற்றியவர்கள் தோல்வியுற்றிருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாகத்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் மனிதனை படைத்த இறைவனுக்கு மிக நன்றாக தெரியும். மனிதனுடைய கையிலே சட்டங்களை ஏற்றுகின்ற அதிகாரத்தை கொடுத்தால் அவன் கண்ணாவின்னாவென்றுதான் சட்டங்களை ஏற்றுவான் என்று தெரிந்தே இறைவன் என்ன செய்தான் என்றால், சட்டங்களை ஏற்றுகின்ற பொறுப்பையும் அவனே ஏற்றுக்கொண்டான். இந்த சட்டங்களின் அடிப்படையிலே நீங்கள் ஆட்சி நடத்துங்கள் என்று அடிப்படை விதிகளை எல்லாம் வல்ல இறைவன் வகுத்து கொடுத்து விட்டான். அதுதான் பை அல்லாஹ், அல்லாஹ் வழங்கிய சட்டங்கள். ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை அல்லாஹ். இது மக்களுடைய அரசு, மக்களுக்கான அரசு, இறைவனால் வகுக்கப்பட்ட சட்டங்களின் அடிப்படையில் இயங்கும் அரசு. அதனால் தான் இதர சமுதாயத்து மக்களுக்கு ஒரு கேள்வி உண்டு. நபிகளார் உருவாக்கிய அரசியலில், அவர்கள் அமைத்த இஸ்லாமிய அரசில், அதன் பின்னர் வந்த நேர்வழி நின்ற கலீஃபாக்களின் ஆட்சி காலத்தில் ஏன் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்படவில்லை என்று கேட்பார்கள். அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய நிர்வாகத்தை நடத்துகின்ற வேலைகள் தான் கலீஃபாவுக்கு இருந்ததை தவிர சட்டங்களை ஏற்றுகின்ற பெரிய பொறுப்புகள் எல்லாம் அவர்களுக்கு இல்லை. சட்டங்கள் ஏற்கனவே இருந்த சட்டங்களின் அடிப்படையிலே ஆட்சி நடத்துகின்ற வேலை மட்டும்தான் அவர்களுடையது. அதனால் தான் இஸ்லாம் ஒரு கருத்தை மிக அழுத்தமாக விதைக்கிறது. ஆட்சியாளன் என்பவன் அவன் முதல் குடிமகன் அல்ல, கடைசி குடிமகன், அதாவது சேவகன். அதனால் தான் 2ஆம் கலீஃபா உமர் அவர்கள் சொன்னார்கள், ஃபுராத் நதியினுடைய கரை ஓரத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி செத்து கிடந்தாலும் அதற்காகவும் இந்த உமரை மறுமை நாளில் இறைவன் விசாரிப்பான் என்கிற அச்சம் எனக்கு உண்டு என்று சொன்னார்கள். ஏனென்றால் அது ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பாலே இருந்தது எனக்கு தெரியாது என்று நான் சொல்ல முடியாது. ஏனென்றால் நான் ஒரு சேவகன் என்பதனால் அதை பற்றி இறைவன் இடத்திலே விசாரிப்பான் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த 3 அம்சங்களை அடிப்படையாக கொண்டதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அரசியலுடைய அடிப்படை. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய இந்த அரசியலமைப்பு எப்படி இருந்தது என்று சொன்னால், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் மிக ஒரு எளிய தீர்வை கொண்டு தீர்க்கிற வலிமை அவர்களிடத்தில் இருந்தது. ஒரு நாட்டுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? அகதிகள் பிரச்சனை தான். ஏனென்றால் ஒரு நாடு, இந்தியாவை எடுத்துக்கொண்டால் 110 கோடி மக்கள் தொகை என்று சொன்னால், இந்த 110 கோடி மக்களுக்கு தான் உணவுக்கும் குடிதண்ணீருக்கும் சுகாதாரமான இருப்பிடத்துக்கும் இந்த அரசு பொறுப்பேற்க முடியும். அதற்குத்தான் பட்ஜெட் போட முடியும். வெளிநாட்டிலே உள்ளவனுக்கெல்லாம் சேர்த்து இந்தியாவில் பட்ஜெட் போட முடியாது. திடீரென்று ஒரு நாட்டில் இருந்து 1 லட்சம் பேர் அப்படியே வானத்திலிருந்து வந்து இறங்கின மாதிரி கப்பல்ல வந்து இறங்கினா அந்த நாட்டுடைய பட்ஜெட் அதை தாங்குமா? அதை ஏற்றுக்கொள்ளுமா? எங்கிருந்து இதுக்கு நிதி ஒதுக்குவது? இதற்குத்தான் எதிர்பாராத செலவுகளுக்கு என்று ஒரு அரசு எப்போதும் ஒரு நிதியை கையிலே வைத்திருப்பார்கள். அதற்கு இயலாத போது மக்கள் மீது மறுபடியும் வரியை தூக்கி சுமத்துவார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகதிகள் பிரச்சனையை எப்படி தீர்த்தார்கள் என்றால், மக்காவிலே இருந்து அன்றைய காலத்திலே நூற்றுக்கணக்கான மக்கள் அகதிகளாக மதீனாவுக்கு வருகின்ற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரிய பட்ஜெட் போடக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் ஒன்றும் தன்னிறைவு பெற்ற அரசாங்கமாக இருக்கவில்லை. சொல்ல போனா அப்பதான் ஒரு அரசாங்கம் ஃபார்ம் ஆயிருக்கு. எந்த திட்டங்களையும் போட முடியாது. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர்காரர் ஒருவர் ஒரு அகதியை தன்னோடு அழைத்து செல்லட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். உள்நாட்டுக்காரர் ஒருவர் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதி ஒருவரை தன்னோடு அழைத்து செல்லட்டும்
என்று மொத்த பிரச்சனையும் தீர்த்து விட்டார்கள். கடைசியிலே உள்நாட்டுக்காரர்கள் இருந்தார்கள், அகதிகள் யாரும் மிச்சமில்லை. உள்ளூர் வாசிகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு அகதியை தாருங்கள் என்று கேட்டு சண்டை போடுகிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. ஆக ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஒரு வார்த்தையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்த்தார்கள். இதை அரசாங்கத்தினுடைய சுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பொறுப்பை அப்படியே குடிமக்களிடத்திலே ஒப்படைத்தார்கள். மௌலானா அலிமியான் அபுல் ஹசன் அலி நதவி சொல்லுவார், இதே போல ஒரு பிரச்சனை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்பட்டது. பார்ட்டிஷன் நேரத்தில் நாடு பிரிவினை அடைந்த போது அங்கிருந்து இந்து பெருமக்கள் இந்தியாவுக்கு வந்து குடியேறினார்கள், இங்கிருந்து முஸ்லிம்கள் பாகிஸ்தானிலே போய் குடியேறினார்கள். அப்போது இந்தியாவும் சரி பாகிஸ்தானும் சரி நபிகள் நாயகம் அவர்கள் அன்றைக்கு கடைபிடித்த அந்த நடைமுறையை இந்த இரண்டு நாடுகளும் கடைபிடித்திருக்குமானால் எந்த சச்சரவுமே இரண்டு நாடுகளிலும் வந்திருக்காது என்று அலிமியான் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். ஆனால் இந்த அரசாங்கங்கள் என்ன செய்தன என்று சொன்னால் அதை அரசாங்கத்தினுடைய சுமையாக பார்த்தன. இன்றைக்கு வரைக்கும் அங்கிருந்து வந்தவர்களுக்கு இங்கே விடிவு கிடைக்கவில்லை, இங்கிருந்து போனவர்களுக்கு அங்கே விடிவு கிடைக்கவில்லை. இங்கிருந்து போனவர்களை முஹாஜிர் என்று அங்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள், அங்கிருந்து இங்கே வந்தவர்களும் பெரிய வாழ்க்கையிலே பெரிய முன்னேற்றத்தை கண்டுவிட்டதாக நாம் பார்க்க முடியாது. ஒரு சில பேர் முன்னேறி இருக்கலாம். இங்கிருந்து போன முஷரப் அங்கே ஜனாதிபதி ஆகிவிட்டார், அங்கிருந்து வந்த அத்வானி இங்கே துணை பிரதமர் ஆகிவிட்டார், முன்னால இருந்தது சொல்றேன், இப்போ இல்லை. இப்படி எல்லாம் ஒரு சிலருடைய முன்னேற்றத்தை காட்டி ஏதோ ஒன்றை சாதித்து விட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படவில்லை. இதுபோல பெரிய பிரச்சனைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிக எளிதாக தீர்த்தார்கள் அவருடைய தீர்க்கமான மதியினால். அடுத்து இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ஜவஹர்லால் நேரு சொல்வார் டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில், ஒரு நாடு நாகரிகமான நாடு என்று எப்போது ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஒரு சமூகத்தை நாகரிகமான சமூகம் என்று எப்போது ஏற்றுக்கொள்ள முடியும் என்றால், அந்த நாட்டில் வாழுகின்ற சிறுபான்மை சமுதாயத்து மக்களிடத்தில் பெரும்பான்மை மக்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள் என்பதை பொறுத்து தான் அதை நாகரிகமான நாடு என்று ஏற்றுக்கொள்ள முடியும் என்று ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார். இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளிடத்தில் இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், கொழும்பில சிலோன்ல அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களிடத்திலே அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி மக்களிடத்திலே அங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டி மக்கள் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள், இதையெல்லாம் வைத்துத்தான் அந்த நாடு எந்த அளவுக்கு பெருந்தன்மை மிக்க நாடு, எந்த அளவுக்கு நாகரிகமான நாடு என்பதை கணிக்க முடியும் என்று ஜவஹர்லால் நேரு சொல்லுகிறார். அப்படி பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி நடத்திய நிலப்பரப்புக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த சிறுபான்மை சமுதாயத்து மக்களிடத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கு வரலாற்றிலே வெளிச்சமான பல நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒரு முறை ஒரு சந்தையிலே மார்க்கெட்டில் ஒரு முஸ்லிமும் ஒரு யூதர் என்று சொன்னால் ஜூ தெரியுமில்ல, யூதர்னா இஸ்ரவேல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், நபிகள் நாயகம் அவர்களை கொல்லுவதற்கு அவர்கள் 3 முறை முயற்சித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை கொல்லுவதற்கு அவர்கள் 3 முறை முயற்சித்திருக்கிறார்கள். யாரை கருத்து ரீதியாக எதிர்கொள்ள முடியாதோ அவர்களுக்கெல்லாம் மரணத்தை பரிசாக தருவது யூதர்கள் இன்று வரைக்கும் கடைபிடித்து வருகின்ற ஒரு பண்பாடு, அவருடைய பண்பாடு. அப்படிப்பட்ட யூத இனத்தை சார்ந்த ஒருவர் ஒரு முஸ்லிம் சந்தையில இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். ஒருவர் பொருளை விற்கிறார், இன்னொரு பொருளை வாங்குகிறார். விற்பவர் சொல்லுகிறார், நான் இந்த பணத்துக்கு, உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளலாம், ஒரு 100 திர்ஹம் என்று வைத்துக் கொள்வோம், 100 ரூபாய், நான் 100 ரூபாய்க்குத்தான் இந்த பொருளை விற்பேன், இதைவிட 1 ரூபாய் கூட நான் குறைக்க மாட்டேன், இது இறைவன் மீது சத்தியம் என்று சொன்னார் விற்பவர். வாங்குபவர் சொன்னார், நான் இதைவிட கம்மியான விலைக்குத்தான் வாங்குவேன், 1 ரூபாய் கூட 1 திர்ஹம் கூட இதை விட அதிகமாக தரமாட்டேன், இது அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொன்னார். இருவருமே தம்முடைய சத்தியத்தை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. விற்பவரும் சரி வாங்குவரும் சரி தங்களுடைய சத்தியத்தை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. இறுதியில் என்ன ஆயிற்று என்றால், அந்த யூதர் சொன்னார், நான் இதைவிட
குறைவான காசுக்குத்தான் இதை வாங்குவேன். உலகத்து மனிதர்களிலேயே எங்களுடைய இறை தூதர் மூசா நபியை உயர்ந்த மனிதராக தேர்ந்தெடுத்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன், இதை விட கூட காசு தரவே மாட்டேங்கிறார். அந்த முஸ்லிம் சொன்னார், உலகத்து மனிதர்களிலேயே முகம்மது நபியை சிறந்த மனிதராக தேர்ந்தெடுத்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன், நான் இதை விட கம்மியா தரவே மாட்டேங்கிறார். கடைசியில் அந்த பொருளுக்கு என்ன விலைங்கிற வாதம் போய் யாரு சிறந்தவர்னு வாதம் டைவர்ட் ஆகுது. மூசா நபி சிறந்தவரா, முகமது நபி சிறந்தவரா என்று வாதம் நடக்கிறது. எங்கே நடக்கிறது? இஸ்லாமிய நாட்டுக்குள்ள நடக்கிறது. இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய தலைநகரில் நடக்குது இந்த விவாதம், சந்தையில. உடனே அந்த யூதரே சொன்னார், அந்த வார்த்தை முத்துன உடனே அந்த முஸ்லீம் அவருக்கு ஒரு தைரியம், இது நம்ம நாடு, இவன் மைனாரிட்டி, அவனை ஓங்கி அடிச்சிட்டார் இந்த யூதனை. அடிச்ச உடனே அந்த யூதர் நபிகள் நாயகத்துக்கிட்டே வருகிறார், அங்கே போனால் தான் நீதி கிடைக்கும் என்று. நபிகள் நாயகம் அவர்களிடத்தை சொன்னார், இந்த மாதிரி நான் சொன்னேன், அவர் நீங்க தான் உலகத்து மனிதர்கள் ரொம்ப உயர்ந்தவர் சொன்னாரு, நான் மூசா தான் உயர்ந்தவர்னு சொன்னேன், இந்த வாதம் இருக்கும்போதே என்ன அடிச்சிட்டாரு என்று சொன்ன உடனே நபிகள் நாயகம் அவர்கள் அடித்த முஸ்லிமை கண்டித்தார்கள். கண்டித்து விட்டு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னை விட மூசாவை குறைத்து பேசாதீர்கள், மூசாவை விட என்னை நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள் என்று சொன்னார்கள். இது நபிகள் நாயகம் அவர்கள் அந்த மைனாரிட்டி மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதற்கான ஒரு சான்றாக வரலாறு நமக்கு இதை சொல்லி காட்டுகிறது. ஒரு போர்க்களத்திலே போர் முடிந்ததற்கு பிறகு எதிரிகள் போட்டுவிட்டு ஓடுகிற செல்வத்தை கனிமத் போர் செல்வங்கள் என்று சொல்வார்கள், அதை பயன்படுத்திக் கொள்கிற உரிமை உண்டு. அப்படி எடுத்து வரப்பட்ட செல்வ பொருள்களில் ஒன்றை ஒருவர் திருடி கொண்டு போய்விட்டார். திருடி கொண்டு போனவர் நயவஞ்சகர், தன்னுடைய வீட்டிலே வைத்திருக்கிறார். நாம தான் திருடி கொண்டு வந்திருக்கிறோம் என்பது யாரிடத்தில் திருடி இருக்கோமோ அந்த பொருளுக்கு உரிமையாளருக்கு தெரிஞ்சு போச்சு. நபிகள் நாயகத்துக்கிட்ட புகார் கொடுக்கிறாரு, இந்த ஆளு தான் திருடி இருக்கிறான். புகார் கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு இந்த நயவஞ்சகர், இந்த பொருளை தூக்கி கொண்டு போய் ஒரு யூதன் வீட்டில் பதுக்கி வச்சுட்டாரு. பொருள் எங்க இருக்கிறதுன்னு தேடி கண்டுபிடிக்க போனா ஒரு யூதன் வீட்டில் தான் பொருள் இருக்கும். யூதர்கள் எல்லாம் திருடுறவன் தான், யூதர்கள் எல்லாம் அயோக்கியம் தான் என்ற ஒரு சித்திரம் இருக்கிறது, ஒரு எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தை நாம பயன்படுத்தி கொள்ளலாம், நாம மாட்டிக்கிறாம அவன் வீட்டில் வச்சுக்கலாம் என்று பதுக்கி வைத்து விட்டு போய்விட்டார். நபிகள் நாயகம் அவர்கள் விசாரணைக்கு அழைத்தார்கள். இவர் சொன்னார், நான் திருடவே இல்லை என்று. யூதன் தான் திருடிப்பான்னு சொல்றான். கடைசியில் பார்த்தால் அந்த யூதனுடைய வீட்டில் இது கண்டெடுக்கப்படுகிறது. எல்லாம் வல்ல இறைவன் அந்த சமயத்திலே நபிகள் நாயகம் அவர்களுக்கு ஒரு வசனத்தை இறக்கிறான், நீங்கள் இது போன்ற மனிதர்களுக்கு சார்பு கட்டி பேசாதீர்கள், இது போன்ற நயவஞ்சர்களுக்கு நீங்கள் சார்பு கட்டி பேசாதீர்கள் என்று அந்த யூதனை குற்றச்சாட்டிலே இருந்து விடுவிக்கக்கூடிய வசனத்தை எல்லாம் வல்ல இறைவன் இறக்கி வைக்கிறான். இது மைனாரிட்டி மக்கள் இஸ்லாமிய அரசின் கீழ் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான சான்றுகளாக வரலாறு நமக்கு முன்வைக்கக்கூடிய சம்பவங்கள், நிகழ்வுகள். ஆக ஒரு நாகரிகமான அரசைத்தான் அவர்கள் தந்தார்கள், எல்லோருக்கும் பொதுவான அரசை தந்தார்கள். இன்னொன்று சொன்னால் இங்க இருக்கக்கூடிய இதர சமுதாயத்து மக்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக கூட இருக்கலாம். நபிகள் நாயகம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகிற போது அவர்கள் போர்க்களத்திலே அணிந்து கொள்ளுகிற உருக்கு சட்டை, போர் கவசம் ஒரு யூதனிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு யூதனிடத்திலே அடமானம் வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? யூதர்கள் வளமானவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்களிடத்தில் தான் அடமானம் வைத்தால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தானியங்கள் கிடைக்கும், செல்வம் கிடைக்கும் என்கிற அளவுக்கு யூதர்கள் வளமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார்கள் முஸ்லிம்களை விட என்பது சொல்லாமலே விளங்குகின்ற ஒரு செய்தி. இப்படி மைனாரிட்டி மக்கள் தாங்கள் விரும்புகின்ற தொழிலை செய்யக்கூடிய, தாங்கள் விரும்புகின்ற விவசாயத்தை செய்யக்கூடிய எல்லா விதமான உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தன. மைனாரிட்டி மக்களை, ஆட்களை விட்டு நாள்தோறும் மிரட்டுகின்ற பேச்சுக்களை எல்லாம் பேசுவதற்கு யாரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவில்லை. தன்னுடைய தோழர்களை விட்டு நாளுக்கு ஒரு அறிக்கை விட்டு சிறுபான்மை சமுதாயத்து மக்களுடைய இதயத்திலே அச்சத்தை வளர்க்கக்கூடிய எந்த ஒரு சில்லறைத்தனமான வேலையும் நபிகள் நாயகத்துடைய வாழ்விலே எந்த கட்டங்களிலும் செய்ததாக நாம் பார்க்க முடியாது. இப்படித்தான் அவர்கள்
தங்களை சார்ந்து வாழக்கூடிய மைனாரிட்டி மக்களிடத்திலே நடந்து கொள்கிறார்கள். பின்னாலே ஒரு காலகட்டம் வந்தது. நபிகள் நாயகம் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு யூதர்கள் என்று சொல்லுகிற வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் என்று தங்களை பெருமிதத்தோடு சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த யூதர்கள், அந்த யூத பாதிரிமார்களுக்கு, மத குருமார்களுக்கு என்ன வேலை என்று சொன்னால், தம்மிடத்திலே வாழ்க்கையில் தாங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி மக்கள் வருகின்ற போது சட்டங்களை சொல்கிற போது அதற்கு கூலியை பெற்றுக் கொள்வார்கள். 100 ஆடு கொடு, 50 ஆடு கொடு, 50 மூட பேரிச்சம்பழம் கொடு என்று சொல்லி வாங்கி தங்களை வளப்படுத்திக் கொண்டார்கள் யூத மத குருமார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அறிவு கண்ணை திறந்தார்கள். அதனால் இதுபோல தங்களுடைய தொப்பையை நிரப்பிக் கொள்ளுகிற மத குருமார்களுக்கு அருகிலே மக்கள் செல்லாமல் ஒதுங்கி வாழ்ந்தார்கள். காலப்போக்கிலே மத குருமார்கள் வயிற்றுப்பாட்டுக்கே பெரிய பிரச்சனைகளை சந்தித்தார்கள். அவர்களும் ஏதாவது தொழில் செய்தால் பிழைக்க முடியும் என்கிற நிலைக்கு வந்தார்கள். வறுமையிலே மத குருமார்கள் வாடினார்கள். நபிகள் நாயகனுடைய காலத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் நபிகள் நாயகத்தினுடைய நெருங்கிய தோழர், அவர் நபிகள் நாயகத்தினுடைய மரணத்துக்கு பிறகு ஆட்சி தலைவராக பொறுப்பேற்கிறார்கள். அவருடைய ஆட்சி காலத்திலே செல்வ வளம் பெருகுகிறது. அதற்கு அடுத்து வந்த கலீஃபா உமருடைய ஆட்சி காலத்திலே 15 லட்சம் திர்ஹம் அரசாங்கத்தினுடைய நிகர வருமானம் என்று வரலாறுகள் சொல்லுகின்றன. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கினுடைய காலத்திலே செல்வ வளம் பெருகிற்று. அப்போது முதலாக அரசாங்கம் ஏழைகளுக்கு இலவசமாக உணவுப் பொருளை தரலாம் என்று முடிவெடுக்கிறது. ஏழைகளுக்கு இலவசமாக உணவுப் பொருளை தரலாம் என்று முடிவெடுக்கின்ற போது ஆட்சி தலைவர் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு நெருங்கிய தோழராக இருந்து எல்லா யோசனைகளையும் சொல்லக்கூடிய உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், யார் நபிகள் நாயகம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்த போது முதலாக ஓடோடி வந்து இஸ்லாத்தை தழுவி கொண்டார்களோ அவர்களில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்குத்தான் நீங்கள் முதலிடம் தர வேண்டும். இஸ்லாம் அனாதையாக நின்ற போது இஸ்லாத்தை வாரி அணைத்துக் கொண்டார்கள். கேட்பார் இல்லாத ஒரு கொள்கையாக இஸ்லாம் இருந்த போது அவர்கள் இஸ்லாத்தை அரவணைத்துக் கொண்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இஸ்லாத்துக்கு வாழ்வு கிடைப்பதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களில் யாராவது ஏழைகள் இருந்தால் அவர்களுக்குத்தான் இந்த ரேஷன் பொருட்களை இலவசமாக தரக்கூடிய இந்த அரசாங்கம் தரக்கூடிய இந்த உதவிகளை அவர்களுக்குத்தான் முதலில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த ஆதார் அட்டை கொடுக்கும்போது நீங்கள் பார்த்திருக்கலாம், முதல்ல ஆதார் அட்டை கொடுக்கும்போது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் போய் அங்க இருக்கிற ஒரு பாட்டியை கொடுத்து வந்து மேடையில ஏற்றி மன்மோகன் சிங் கையால ஆதார் அட்டை கொடுத்தாரு. முதல் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம். எதுக்குன்னு சொன்னா அடித்தட்டு மக்கள் வரைக்கும் நாங்கள் யாரையும் விடமாட்டோம் என்று சொல்லி உணர்த்துவதற்காக. அதுபோல உமர் அவர்கள் என்ன யோசனை சொல்கிறார்கள் என்றால், ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு இஸ்லாத்தை ஏற்றிருக்க வேண்டும், ஏழையாக இருந்தால் அவருக்குத்தான் முதலிடம் என்று சொன்ன போது ஆட்சி தலைவர் அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்கிறார்கள், என்ன உமர் அவர்களே, நீங்கள் நல்ல யோசனைகள் சொல்வீர்கள் என்றுதான் எனக்கு பக்கத்திலே உங்களை நான் உட்கார வைத்திருக்கின்றேன். பசி பட்டினி வறுமை என்று வருகின்ற போது இதிலே மதம் எங்கே வந்தது? இதுல இஸ்லாம் எங்கே வந்தது? இதுல யூத மதம் எங்கிருந்து வந்தது? இதுல இணை வைப்பு எங்கிருந்து வந்தது? முஸ்லிமுக்கு தான் பசிக்குமா? நான் முஸ்லிம்ஸுக்கு பசிக்காதா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத யாருக்குமே பசிக்காதா? பசி பட்டினி வறுமை நோய் கல்வி என்று வந்தால் இவைகள் மதம் பார்த்து வருவதில்லை, அறியாமை என்பதெல்லாம் பசி என்பதெல்லாம். ஆகையினால் இங்கே யார் ஏழ்மையிலே உழலுகிறார்களோ, வறுமையினுடைய கோரப்பிடியில் யார் அகப்பட்டு சிக்கி தவிக்கிறார்களோ, யார் கடுமையான வறுமையில் இருக்கிறார்களோ அவர்களை தேடி கண்டுபிடியுங்கள் என்று சொன்னார்கள். இறுதியிலே தேடி கண்டுபிடித்து பார்த்தால் ஒரு யூத மத குருதான் கடும் வறுமையிலே இருந்தார். அவர் ஏன் வறுமை நிலைக்கு போனார் என்றால், மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தங்களுடைய வயிறுகளை நிரப்பிக் கொண்டிருந்த மதகுருமார்களிலே ஒருவர் அவர். நபிகள் நாயகம் அவர்கள் மக்களுக்கு அறிவு கண்ணை திறந்தார்கள். அதனால் போலி மத குருமார்களை விட்டு மக்கள் ஒதுங்கி வாழ்ந்தார்கள். எனவே இவர்கள் வறுமையில் அகப்பட்டுக் கொண்டார்கள், தொழில் செய்யாமல். அவர்களை தேடி கண்டுபிடித்து கொண்டு வார்கள் என்று சொல்லி முதலாக இலவசமாக உணவுப் பொருளை தருகிற திட்டம் இஸ்லாமிய அரசிலே ஒரு யூத மத குருவுக்கு கொடுக்கப்பட்டு தான் தொடங்கப்பட்டது என்பது வரலாறு. இப்படித்தான் இஸ்லாம் தனக்கு தன்னுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்ட நிலப்பரப்புக்கு கீழே வாழுகிற இதர சமுதாயத்து மக்களிடத்திலே நடந்து கொண்டது என்பது வரலாறு. அடுத்து எளிமை. அரசியலிலே எளிமை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
நபிகள் நாயகர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற போது அவருடைய சொத்துக்கள் எதுவென்று நீங்கள் வரலாற்றிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு உடைந்த பாத்திரத்தையும் கையிலே ஊன்றிக் கொள்கிற ஒரு குச்சியையும் தான் நீங்கள் பார்க்க முடியும். 1,00,000க்கும் மேற்பட்ட தன்னுடைய தோழர்களோடு இறுதி ஹஜ் பயணத்தை அவர்கள் மேற்கொள்ள சென்றிருந்த போது அவர்கள் மேனியிலே போர்த்தி இருந்த ஒரு துண்டு 4 திருகத்துக்கு கூட பெருமதி இல்லாத ஒரு துண்டைத்தான் அவர்கள் போர்த்தி இருந்தார்கள் என்பதும் வரலாறு. எளிமையோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். கடைசி 3 நாட்கள் மயக்கமும் விழிப்புமாக மரணத்தினுடைய பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்த நபிகள் நாயகம் அவர்கள் மயக்கத்தில் இருந்து விழித்தெழுந்து தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார்கள், ஆயிஷா, என்னுடைய வீட்டிலே இந்த ஒரு இடத்திலே நான் 5-6 தங்க காசுகளை வைத்திருக்கின்றேன். அந்த 5-6 தங்க காசுகளை சேமிப்பாக வைத்த நிலையில் இறைவனை போய் சென்றடைந்தால் எந்த முகத்தோடு இறைவனை நான் சந்திக்க முடியும் என்று கேட்டார். இந்த சேமிப்பை கையில் வைத்துக் கொண்டு எந்த மூஞ்சியோடு போய் நான் இறைவனை சந்திக்க முடியும்? எனவே அவற்றையெல்லாம் நீங்கள் தர்மம் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் இப்போது இருக்கிற ஆட்சியாளர்களோ மையத்து வீட்டுக்கு போனால் கூட 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை சட்டை மாற்றுகிறார்கள். போறது சாவு வீட்டுக்குங்க, என்னமோ கல்யாண வீட்டுக்கு போன மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒருக்க சட்டை மாற்றக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அவர்கள் தன்னை சுற்றி 1,24,000 தோழர்கள் இருந்த நேரம், அவர்களுக்கு எதிராக பேசுவதற்கு ஆளில்லை என்பது மாத்திரமல்ல, நபிகள் நாயகத்துக்கு எதிராக சிந்திப்பதற்கு கூட யாரும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் 4 திருகம் கூட பெருமதி இல்லாத ஒரு போர்வையை போர்த்தி கொண்டவர்கள் ஹஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், அப்படி ஒரு எளிமையை நபிகள் நாயகம் அவர்களுடைய இறுதி மூச்சு வரைக்கும் கடைபிடித்தார்கள். சொன்னார்கள், நான் ஒரு நாள் பசித்திருக்க வேண்டும், மறுநாள் சாப்பிட வேண்டும், தினமும் எனக்கு உணவு கிடைக்கக்கூடாது. பசித்திருக்கும் போது ஒரு அடிமையை போல இறைவனிடத்திலே கெஞ்ச வேண்டும், இறைவா எனக்கு உணவுதா என்று நான் கேட்க வேண்டும். மறுநாள் சாப்பிடுகிற போது நேற்றைக்கு பசியை தந்து இன்றைக்கு உணவை தந்த உனக்கே எல்லா புகழும் என்று நான் இறைவனை புகழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கை தான் எனக்கு தேவை என்று நபிகள் நாயகம் அவர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் அப்படி வாழ்ந்தார்கள். இந்த எளிமையை உலகத் தலைவர் எவரிடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாது. படிக்கின்ற போது மேனியெல்லாம் சிலிர்க்கும், கண்கள் நம்மையும் அறியாமல் கண்ணீரை கொட்டும் அவருடைய எளிமையின் வரலாற்றை நாம் பார்த்தோம் என்றார். பசி தாங்க முடியாமல் வயிற்றிலே கற்களை அவருடைய தோழர்கள் எல்லாம் கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த பசியோடு அவர்கள் ஒரு போர்க்களத்துக்கு தயாராகிறார்கள். ஒரு பாறையை இவர்களால் உடைக்க முடியவில்லை. நபிகள் நாயகம் அவர்கள் கடப்பாறையை கையிலே வாங்கி அந்த பாறையை உடைப்பதற்கு கையை தூக்குகிறார்கள். மேலங்கி விலகுகிறது. வயிற்றிலே 2 கற்களை நபிகள் நாயகம் அவர்கள் கட்டி இருந்தார்கள். அந்த பாறையை உடைப்பதவர்கள் கையை தூக்கி இருக்காவிட்டால் 2 கற்களை கட்டியிருந்தது வரலாற்றிலே தெரியாமலேயே போயிருக்கும். வாய் திறந்தவர்கள் சொல்லவில்லை, நான் 2 கற்களை கட்டி இருக்கிறேன் என்று. இன்றைக்கு 100 நாட்கள் ஆட்சியை கொடுத்து விட்டாலே கடைசி சொட்டு வரைக்கும் அனுபவித்து பார்த்து விட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் நபிகள் நாயகர்கள் எப்படிப்பட்ட ஒரு எளிமையை கடைபிடித்தார்கள் பாருங்கள். அவர்கள் மாத்திரமல்ல, அவர்களுக்கு பின்னர் வந்தவர்களும் அப்படித்தான். செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய 2ஆம் நிறுவனர் என்று வரலாறு போற்றுகிற ஒரு மாமனிதர் ஹசரத் உமர் அவர்கள், அவர்களை இஸ்லாமிய அரசாங்கத்தினுடைய தலைநகருக்குள்ளே புகுந்து மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்த ஒருவன் அவர்கள் தொழுகையிலே மக்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்துகிற போது வரிசையாக வந்து நின்று ஆட்சி தலைவரை விஷம் தடவிய வாளால் இடுப்பிலே குத்தி கிழிக்கிறான். இந்திரா காந்தி சுடப்பட்ட போது 3000 சீக்கியர்கள் ஓட ஓட தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள், வெட்டப்பட்டார்கள். ஹசரத் உமர் அவர்கள் கொல்லப்பட்ட போது சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக ஒரு சிறு துரும்பு கூட அசையவில்லை. தெரியுமா உங்களுக்கு? மைனாரிட்டி மக்கள் அவ்வளவு நிம்மதியாக இருந்தார்கள். யாரும் யாரையும் துன்புறுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். அவர் உணவு சாப்பிடுகிறார். ஹசரத் உமர் அவர்கள் அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது. உணவு என்று சொன்னால் பேரித்தம்பழத்தை தண்ணீரிலே இரவிலே ஊற போட்டால் காலையிலே எடுத்து அந்த பேரித்தம்பழத்தை தூக்கி போட்டு விடுவார்கள். தண்ணீர் சிகப்பு நிறத்தில் மாறிடும், சாறு புறா சத்து அதில் இறங்கிவிடும். நபீஸ் என்று அரபியில் அதற்கு சொல்வார்கள். சத்து அதில் குடிச்சா அது ஒரு நல்ல உடம்புக்கு ஊட்டம் தரக்கூடிய ஒரு பானம். அதை முதலிலே கொடுத்தார்கள். ஹசரத் உமர் அவர்களுக்கு முதலிலே கொடுத்தார்கள். குடித்தவுடன் வயிறு வழியாக அந்த தண்ணீர் வெளியே வருகிறது. குடல் கட்டாயிடுச்சு. எல்லோரும் சொன்னார்கள், ரத்தம் தான் வருகிறது, கொடுத்த பானம் வயிற்றுக்குள்ளதான் போய் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள், இல்லை, கொடுத்த பானம் தான் வெளியே வருகிறது என்று. அதை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி
ஒரு குவளையிலே பால் கொண்டு வந்து கொடுத்தார்கள். பத்திரமாக அந்த பால் வெளியிலே வந்தது. அதை வைத்துத்தான் குடல் கட்டாயிருக்குன்னு கண்டுபிடித்தார்கள். 3 நாட்கள் குற்றியுரும் குலையுருமாக கிடந்தார்கள். எந்த நெருப்பு உணங்கிக்கும் எந்த ஆபத்தும் இந்த மண்ணில் ஏற்படக்கூடாது என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். என்னை கொன்றவனை மாத்திரம் சட்டப்படி நீங்கள் தண்டிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உங்களைப் போலவே சட்டத்தை நிலைநாட்டுவதிலே உங்களுடைய மகன் அப்துல்லாவுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு, உங்களுக்கு பிறகு அவரை நீங்கள் ஆட்சித் தலைவராக நியமித்து விட்டு போய்விடலாமே என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆட்சி பொறுப்பை சுமந்து இதற்காக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லக்கூடிய வேலையை கத்தாபின் குடும்பத்தில் என் ஒருவனுக்கு தந்தீர்களே, அது போதும், என் பிள்ளைகளெல்லாம் அப்படிப்பட்ட சுமையில் நீங்கள் தள்ளிவிடாதீர்கள் என்று சொன்னார்கள். இன்றைக்கு பையனுக்கு பிறகு பேரன், கொள்ளு பேரன், எல்லாருக்கும் உயிர் எழுதி வைக்கக்கூடிய தாத்தாமார்களைத்தான் நாம் தலைவர்களாக பெறுகிற அவல நிலையில் இருக்கிறோம் இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட தோழர்களை உருவாக்கினார்கள் பார்த்தீர்களா? ஹஜ்ரத் உமர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், சாதாரணமான மனிதர் அவர். அவருடைய ஆட்சி காலத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு 634 சதுர மைல்கள் இஸ்லாம் பரவியதாக வரலாறு உண்டு. அதே நீங்கள் 24 வகுத்தால் 1 மணி நேரத்துக்கு இஸ்லாம் எத்தனை கிலோமீட்டர் பரவியது என்பதை கூட நீங்கள் கண்டுபிடித்து விட முடியும். அவ்வளவு வேகமா அவரை பற்றிய தி 100 நூலிலே அவர் சொல்லுகிறார், இஸ்லாத்தினுடைய இயல்பு என்னவென்றால் அது பரவுகிற மார்க்கம் தான். இஸ்லாத்தினுடைய சுபாவம் என்னன்னா அது பரவுகிற மார்க்கம். அது யார் வந்தாலும் வராட்டாலும் அது பரவிக்கிட்டே இருக்கும். நீங்களோ நானோ செங்கிஸ்கானோ யாரோ இல்லாமல் போனாலும் இஸ்லாம் அது பரவிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் உமர் வந்திருக்காவிட்டால் இவ்வளவு வேகமாக அது பரவி இருக்கும் என்று என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லுகின்றார். 52வது நபராக ஹஜ்ரத் உமர் அவர்களுக்கு இடம் கொடுத்து விட்டவர் சொல்லுகின்றார். இதைவிட ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், அவருடைய ஆட்சி காலத்தில் எந்த பகுதிகளுக்கெல்லாம் இஸ்லாம் சென்றதோ அந்த பகுதிகளெல்லாம் இன்னும் இஸ்லாமிய அரசாவே இருக்கிறது. 1400 ஆண்டுகளாக வேறு எந்த கொள்கையும் அங்கே ஆளுகிற கொள்கைகளாக வர முடியவில்லை அந்த பகுதிகளுக்குள்ளே என்கிற அளவுக்கு அழுத்தமான ஒரு கிரிப்பை, ஒரு பிடிப்பை இஸ்லாத்துக்கு தந்தவர் ஹஜ்ரத் உமர் அவர்கள். அவர்களை வரிசையோடு வரிசையாக நின்று கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் என்றால் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். ஏன் இப்படி நீங்கள் ஒட்டு போட்ட சட்டையை போட்டுக்கொண்டு அலைகிறீர்கள் என்று கேட்டபோது, இஸ்லாம் எனக்கு தந்திருக்கக்கூடிய முஸ்லிம் என்கிற கண்ணியம் எனக்கு போதும், ஆடைகளால் வருகிற கண்ணியம் தேவையில்லை என்று ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள். பைத்துல் முகத்தஸினுடைய சாவியை பெறுவதற்கு, அந்த வெற்றியை ஒப்புக்கொள்வதற்கு ஹஜ்ரத் உமர் அவர்களே வர வேண்டும் என்று கிறிஸ்துவ பாதிரிமார்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டார்கள். உமர் அவர்கள் மதீனாவிலே இருந்து புறப்பட்டு பாலஸ்தீனத்துக்கு வருகின்ற போது முழங்கால் வரை இரத்தத்தில் தான் அவர் நடந்து வருவார் என்று கிறிஸ்துவ மக்கள் பேசிக்கொண்டு, அவ்வளவு கோரமானவர், கொடூரமானவர் என்கிற அளவுக்கு அவரை பற்றி காட்டப்பட்டிருந்த சித்திரங்களை நம்பியிருந்த கிறிஸ்தவ பெருமக்கள், அவர் ஒரு சாதாரணமான ஒட்டகத்திலே 19 ஒட்டு போட்ட ஒரு சட்டையை அணிந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார். இதை பார்த்து விட்டு ஒரு தையல்காரன் அவரே இறங்கி போய், தயவு செய்து இந்த சட்டையை கழட்டி கொடுங்கள் என்று கேட்டு, நான் இதை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்தி தைத்து தருகிறேன் என்று சொல்லி வாங்கி கொண்டு போய், இந்த சட்டையை வாங்கி கொண்டு போய் அளவு எடுத்து ஒரு அழகான துணியில ஒரு ஜுப்பாவை தைத்து, தயவு செய்து இதை போட்டுக்கிட்டு நீங்கள் பாலஸ்தீனத்துக்குள்ளே போங்கள், இந்த ஒட்டு போட்ட சட்டையை போட்டு போனீங்கன்னா எங்களுக்கு தான் அசிங்கம் என்று சொல்கிறார் ஒரு தையல் தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி. அதை பார்த்துவிட்ட ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், இங்க இருக்கிற ஏழைகளில் யாருக்காவது புது சட்டையை கொடுங்கள், இங்க இருக்கிற ஏழைகளில் யாருக்காவது புது சட்டையை, சட்டை இல்லாதவனுக்கு கூடிய சட்டை இருக்கிறவனுக்கு ஏன் தருகிறாய் என்று கேட்டார்கள். இதுவெல்லாம் எனக்கு நீங்கள் தருகிற லஞ்சமோ என்று நான் நினைக்கிறேன் என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, நபிகள் நாயகம் காலத்தில் நபிகள் நாயகத்துக்கும் கூட அன்பளிப்பு தரப்பட்டுதானே இருக்கிறது என்று சொன்ன போது, அது அவர்களுக்கு கொடுத்தால் அன்பளிப்பு, எனக்கு தந்தால் லஞ்சம், காலம் மாறி போச்சு என்று சொன்னார்கள். இப்படி தேடி வருகிற செல்வங்களையும் கூட வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு எளிய வாழ்க்கையை வாழுகிற தலைவரைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு விட்டு போயிருக்கிறார்கள். அதனால் தான் அவர்களை தலைவர்களை உருவாக்கிய தலைவர்கள் என்று வரலாறு இன்றைக்கும் போற்றுகிறது. ஆக அரசியலிலே 3வது அம்சம் ரொம்ப எளிமை. இந்த எளிமையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி மூச்சு வரைக்கும் கடைபிடித்தார்கள். அவர்களை பின்பற்றிய தோழர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அபூபக்கர் நபிகள் நாயகத்தினுடைய ரொம்ப நெருங்கிய தோழர்களிலே ஒருவர், மக்காவினுடைய மிகப்பெரிய செல்வந்தர், தன் சொத்துக்களை எல்லாம் நபிகள் நாயகத்துக்காக வேண்டி தந்தவர், இஸ்லாத்தை பரப்புவதற்காக வேண்டி தந்தவர். இந்த உலகத்தை விட்டு மறைகின்ற போது அவர் அணிந்திருந்த ஜுப்பா என்று, அபா என்ற ஒரு நீளமான ஒரு அங்கி ஒன்று, அதை தவிர வேறு எந்த ஆடையும் ஒரு இடத்திலே இல்லை.
நான் இறந்ததற்கு பிறகு எனக்கு நீங்கள் புதிய ஆடையை வாங்கி இறுதி ஆடையை கஃன் பொதியாதீர்கள், பழைய ஆடையிலேயே கஃன் பொதியுங்கள். ஏனென்றால் ஹய்யு அஹக்கு பிதாலிக மின்னி, உயிரோடு வாழ்கிறவன் தான் புத்தாடை அணிவதற்கு தகுதியானவன் இறந்து போனவனை விட என்று சொன்னார்கள். எனவே இறந்து போனவர்களுக்கு நீங்கள் புத்தாடை அணிய வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இருக்கிற ஆடையில் எது நல்லா இருக்கோ அதை கழுவி சுத்தம் பண்ணி என்னை போர்த்தி அடக்கம் செய்து விடுங்கள், புத்தாடைகளை உயிரோடு உள்ளவனுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். இவைகளெல்லாம் லட்சக்கணக்கான சதுர மைல்களை ஆட்சி நடத்தி கொண்டிருந்த ஆட்சியாளர்களுடைய எளிமை. இப்படி அவர்கள் எளிமையோடு வாழ்ந்தார்கள், இதர சமுதாயத்து மக்களை அரவணைத்து வாழ்ந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைமைதான் இந்த உலகத்தை வழிநடத்துகிற தலைமை. அதனால்தான் அவருடைய கையிலே எல்லாம் வல்ல இறைவன் உலகத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அதிகாரத்தை தந்திருந்தார். இவைகளெல்லாம் கேட்டுவிட்டு கலைவதற்கு அல்ல, நாமும் நம்முடைய வாழ்விலே அவற்றை கடைபிடிக்க வேண்டுவதற்காக வேண்டித்தான். தாயிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவரிடத்திலே முதலாவது எளிமை இருக்க வேண்டும். மக்கள் நெருங்கி வரக்கூடிய அளவுக்கு தோற்றத்தில் அவர்கள் எளிமையானவர்களாக இருக்க வேண்டும். படோடாபமாக இருந்தால் மக்கள் நெருங்கி வர மாட்டார்கள். இறைவன் சொல்கிறான், நீங்கள் சுத்தமாக இருங்கள் என்று நபிகள் நாயகத்தை பார்த்து சுத்தமாக இருங்கன்னு சொல்றானே தவிர ஆடம்பரமாக இருங்கள் என்று சொல்லவில்லை, படோடாபமாக இருங்கள் என்று சொல்லவில்லை. எனவே நபிகள் நாயகம் அவர்கள் காட்டி தந்த இந்த அரசியல் அது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மக்களும் ஏற்று நடப்பதற்குத்தான் என்பதை சொல்லி இந்த அரிய வாய்ப்பை தந்த உங்களுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.